ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க. வெளியூர் படிக்க விட மாட்டாங்க, ஹாஸ்டலில் தங்க விட மாட்டாங்க. ஒரு பொண்ணை வந்து படிப்பு இப்போ மேல் படிப்புக்கு போகுது. ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் முடிச்சு இன்னொரு கோர்ஸுக்கு போகணும். போகுது வெளியில் ஹாஸ்டலில் போய் சேர்ற மாதிரி ஸ்கூலில் வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணுங்களை விடவே மாட்டாங்க. வேண்டாங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம், வேணவே வேணாம் அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் பயப்படுவாங்க. அதான் ஒரு பெண்ணோட சாதகத்தில் பார்த்திங்கன்னா புதன் இருக்குது. இப்போ புதன் அப்படி சொல்லக்கூடாது. மேச லக்கணம் வச்சுங்க. மேச லக்கணத்துக்கு 3க்கும் 6 கூடயும் புதன். அப்போ அந்த 3க்கும் 6 கூடயும் சொல்லக்கூடாது புதன் பகவானாக இருக்காருங்க. அந்த புதன் வந்து மேச லக்கணத்துக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. 12ஆம் இடத்துக்கு பண்ணிட்டாருன்னா 3 6 வரும். அவங்களுக்குள்ள 3 6 புதனாக வரும். 12ஆம் இடத்துல போய் அதாவது நீச்சமாயிருவார் புதன் பகவான். அங்கே சுக்கிரன் உச்சமாகிடுவார். இப்போ இந்த பிள்ளையை வந்து பசங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளை வெளியூர் படிக்க வைக்க வேணாங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்துர்லாங்க, அதெல்லாம் வேண்டாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா மேச லக்கணத்துக்கு 3க்கு 6 கூடயும் புதனா 12ஆம் இடத்துல போய் நீச்சமாக இருப்பார். கல்வி ஓரளவுக்கு நீச்சமானால நீச்சப்பங்க ராஜயோகம் அது படித்து முடிச்சுடுவாங்க. இருந்தாலும் வந்து அந்த பிள்ளைகளை வெளியில் விட மாட்டாங்க, ஹாஸ்டலில் தங்க விட மாட்டாங்க, பயப்படுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், இந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்கும். அப்போ அதே நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனோட வந்து சனி சேரக்கூடாது. புதனோட சனியோ ராகுக்கு எது சேர்ந்தால் அந்த பிள்ளைக்கு வந்து நிறைய 3 கோர்ஸ் படிச்சிருக்குங்க. அந்த அறிவு வளர்ச்சிங்கிறதே கம்மியாக இருக்கும். பப்ளிக்லேயே ரீச் ஆகாது. பப்ளிக்கில் என்னென்னு தெரியாது. அப்போ பேரண்ட்ஸு பயப்படுறது உண்மை தானே, பயப்படுறது நல்லது தான். அப்போ மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி சொல்லலாம். அதே சில பெண்களை பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் தான் முடிச்சிருக்கோம். ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கோம், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது பண்ணலாம்னு முடிச்சிருக்கோம். அந்த பொண்ணோட சாதத்தில் பாருங்களேன், அந்த பொண்ணோட சாதத்தில் புதனும் சந்திரனும் சேர்ந்துருப்பான். எப்படி? அதே மேச லக்கணத்துக்கு சந்திரன் யாருங்க? 4 கூடை வந்து 11ஆம் இடத்துல உச்சம். அப்போ அந்த சந்திரனோட 3க்கும் 6 கூடை வந்து புதன் சேர்ந்துருக்காருங்க. அந்த சந்திரனோட வந்து புதன் சேரும்போது பயங்கர டேலண்டாக இருக்கும். வீட்டில் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த பொண்ணு இருக்கும், எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். பப்ளிக்கில் விட்டு பாருங்கள், எல்லாம் சேட்டு போயிட்டு வரும். எந்தெந்த ஊர் போகணுமா, எங்கெங்கே ட்ரெயின் பிடிக்கணும், எங்கெங்கே என்னென்ன வண்டி இருக்கும், எப்படி போகணும், எப்படி வரணும், எல்லாமே தெரியும். ஏன்னா சந்திரன் அல்லவா, சந்திரன் ஸ்பீடு கிரகம். எந்த ஊரில் எந்த ட்ரெயின் எப்போ போகும், எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த ஊருக்கு போகும், பெங்களூர், கல்கத்தா, சென்னை, எப்படி போகணும் வரணும், தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படியே தண்ணி மாதிரி போயிட்டு வரும் அந்த பொண்ணை விட்டா. யார்? அந்த புதனும் சந்திரனும் சேர்ந்துருந்தா. சந்திரன் யாருங்க? 2ஆம் இடத்துல, மேசத்துக்கு 2ஆம் இடத்துல உச்சம். 4 கூடயும் 11ஆம் இடம் வரும். அந்த 4 கூடயும் சந்திரன் 2ஆம் இடத்துல உச்சம். அப்போ 3க்கும் 6 கூடவே புதன் இருக்கார். கல்வியில் சிறந்து விளவும், பப்ளிக்கில், வேலை எல்லாத்துலேயுமே வந்து அந்த பொண்ணு வந்து தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பொண்ணை வெளியில் விடலாம், பயப்படாமல் போயிட்டு வரலாம், போயிட்டு வரும். வாழ்க வளம்னு வாழ்த்துக்கள்.